வீடியோக்குள்ள போலாம். டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். புதினா ஒரு புடி எடுத்திருக்கேன், நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். பெப்பர் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீனை நம்ம கத்தியால் நான் நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம இந்த கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம்னா நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா சூப்பரான அந்த காரம் புளிப்பு எல்லாம் நல்லா ஊறி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் நம்ம இந்த மாதிரி கீறிக்கலாம். மீன் துண்டுகளை இந்த மாதிரி கீறிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன் அது, அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். புதினா நம்ம இந்த ஒரு பொடி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் நைஸ்லேயே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வேணுன்றவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. இப்போ இந்த மசாலாக்குள்ளே நல்லா இந்த மீனை ஊற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீறி விட்ட இடத்துல நல்லா மசாலா போட்டு தடவிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா லேசாக தடவி விட்டுக்கலாம் மசாலா, அப்போ தான் நல்லாயிருக்கும் காரம் ஊறி. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த மீனையும் போட்டு நம்ம மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மசாலா தடவி ஊற வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மீனுக்கு மசாலாலாம் நம்ம தடவி வச்சுட்டோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா இந்த காரம் எல்லாம் புளிப்பெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேன் காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அந்த பேனில் நல்லா மீன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மீனை அழகாக சூப்பராக பொரித்து எடுத்துடலாங்க எண்ணெயிலே போட்டு. சுவையான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும்.
அடுத்த மீனை நம்ம போட்டுக்கலாம் தவால. அடுத்த மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். A few minutes later. பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு. நான் வாங்கோட் போய் பறிக்கலாம். அங்க டேஸ்ட் பார்க்கலாம். செம்மயா ருசிக்கலாம். பிக்கி இரு. டேஸ்ட் சொல்லாச்சு. இது சூப்பரா இருக்கு. செம்மயா இருக்குது. செம்மயா இருக்குது. பேமா முடி. ஒரு மணி தான் வச்சுக்கணும். சூப்பராக இருக்குங்க. இந்த புதினா ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த மசாலாவை உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா மீன் வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது. உங்கள் புதினா டேஸ்ட்லாம் நல்லா உள்ளே டீப்பாக இறங்கியிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோட நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.